ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோ நிறைய பேர் கவனிக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு 2 A4 ஷீட் எடுத்துக்கிறோம். 2 கலராக நம்ம எடுத்துக்கணும். நான் இப்போது ஒரு லைட் க்ரீனும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். அதை 3ஆக மடிச்சுக்கிட்டு 2ஆக அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பிங் போட்டுக்கிடணும். நான் இப்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பிங் போட்டுக்கிட்டு அதில் நமக்கு க்ரீன் 6 வரும், ஒயிட் 6 வரும். அதை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த ரவுண்டை 2ஆக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதை 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை 3ஆக பிரித்து 3 லைன் 2 தடவை கட் பண்ணிக்கணும். இங்கே வீடியோவில் பார்த்து பண்ணுங்கள். கட் பண்ணிக்கிட்டு இதை அந்த ஃப்ளவரோட முனைப்பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெட்டி விட்டுக்கணும். மேற்பகுதி அப்படி வளைச்சி வெட்டுறது தான், அதில் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா விரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த ஃப்ளவரோட அந்த ஒரு வடிவமைப்பு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஒரு இடைவெளி இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இடைவெளியிலிருந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை விரித்து விட்டுக்கிட்டு ஏதாவது கட் பண்ணாத பகுதி இந்த 2 ஓரங்கள்லேயும் கட் ஆகாமல் இருக்கும், அதையும் கட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி ஏதாவது எடுத்து அதை அந்த ஒரு இதழுக்கு நடுவில் அந்த குச்சியை வச்சு அப்படி உருட்டி விட்டுக்கணும். இப்படி உருட்டும் போது அந்த ஒரிஜினல் இதழ் மாதிரி அது வளைஞ்சி வரும்போது தான் அது நமக்கு அந்த மேரிகோல்டு பூ மாதிரியே அந்த ஒரு ஷேப்பிங் வரும். மொத்த இதழையும் இதே மாதிரி அந்த குச்சி வச்சு ஒரு இதழ்லையும் சென்டரில் குச்சியை வச்சு லைட்டாக உருட்டி விட்டுக்கணும். அப்படி விடும்போது நமக்கு அது பார்க்கறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்கும் ஃபைனலில் நமக்கு வரும்போது. இப்போ பார்த்தீங்களா, அந்த உருட்டி விட்ட பகுதியை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா இதழையும், அதாவது நம்ம மொத்தம் எத்தனை ரவுண்ட் எடுத்தோன்னா 12 ரவுண்ட் எடுத்தோம். அதில் 6 ரவுண்டு ஒயிட்டும் 6 க்ரீனும் வரும், லைட் க்ரீனும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அடிப்பகுதியில் அந்த க்ரீன் கலர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சுருட்டி வச்சுருக்கோம் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் ஒயிட், அதை ஒரு 4ஆக மடித்து ஒரு கார்னர்லேயே அப்படி சுற்றி ஃபஸ்ட்டு லேயர் மொத்தமே ஒயிட்டு ஒட்டிக்கிறேன். நம்ம சுற்றி ஒயிட்டை ஒட்டும் போதே ஒரு பகுதி பூ நமக்கு இதான மாதிரி இருக்கும். அந்த முனைப்பகுதியில் அடுத்தது க்ரீன் கலர் சுற்றி ஒட்டிக்கிறேன். இது ஈஸி தான், நீங்கள் ஒட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு க்ரீனை விரித்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி 4ஆக மடக்கி வச்சுட்டு ஒயிட் ஃபுல் லேயர் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ஒட்டி முடித்ததுமே நான் க்ரீனை சென்டருக்கு கொண்டு வரேன். ஒரே கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், டபுள் கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். அது உங்களோட விருப்பம்தான். நான் இப்போ டபுள் கலராக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சிங்கிள் கலர்னாலும் ஓகே. அந்த முனையில் இது கம் போட்டுக்கிட்டு
ஒட்டிக்கணும். இப்படி ஒட்டும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு மேரிகோல்டு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதுக்கு நான் தண்டெல்லாம் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் தண்டு பண்ணுற வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு குச்சியில் க்ரீன் கலரில் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது பண்ணால் போதும், சுற்றி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ வந்து நான் லீஃபுக்காக ஒரு சின்ன சைஸில் ஒரு சின்ன துண்டு 3 துண்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிட்டு அதில் பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பகுதிகளை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ லீஃப் பண்ணனா அதுக்கு லீஃபுக்கு இந்த மாதிரி வெட்டிக்கணும். நான் வெட்டுறேன் இல்லை, கவனிச்சு இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கணும். இப்போ நமக்கு ஒரு அழகான லீஃப் ரெடி ஆயாச்சு. இனி அதில் அந்த வெட்டு மாதிரி சைடில் வரும்ல, அதுக்காக லைட்டாக கொஞ்சம் ஒரு சின்ன பகுதிகளை நான் வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு அழகான லீஃப் ரெடி ஆயிடுச்சு. அந்த நரம்பு மாதிரி சைடில் வரும்ல, அதுக்காக நான் லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். பார்த்திங்களா, இப்போ ஒரு லீஃப் ரெடி ஆயிடுச்சு. நரம்பு மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் மட்டும், ஒருக்கா முன்னாடி அடுத்து பின்னாடி அந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். இப்போ நமக்கு இலை ரெடி ஆயாச்சு. பார்த்திங்களா, நான் 3 லீஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 போதும் தான். இப்போ நான் தண்டுக்கு ஒரு தண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்டோட முனைப்பகுதியை ஃபஸ்ட்டு நிரப் பண்ணிக்கிட்டு நம்ம 3 கட்டிங்ஸ் போட வேண்டியிருக்கும். 3 தடவை வெட்டும்போது நமக்கு அது ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனி இந்த வெட்டின பகுதிகளை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி விரித்து விட்டுக்கிட்டு சென்டரில் கொஞ்சம் கம் போட்டுக்கிட்டு, கம் ரொம்ப நிறையவும் போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய போடும்போது அந்த இடம் ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம உடனே பண்ணோன்னா அது வந்து இலகி வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த தண்டை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் காய விட்டுக்கோங்க. அப்போ தான் அழகாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் காயட்டும், அதுக்காக காய வைங்க. இனி அந்த கேப்பில் நம்ம அந்த இலையை ஒட்டிக்கணும். இலையிலையும் அதிகமாக கம் போடாதீங்க. கம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பிஞ்சு வர மாதிரி இருக்கும். லைட்டாக ஒட்டி விட்டுக்கலாம். சில கம்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிழிஞ்சிராது. நான் பொதுவாக இந்த கம்மு தான் 10 ரூபா கம்மு குறைஞ்சதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால என்னென்னு தெரியல, சில டைமில் ஒட்டி அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேனில் விட்டிங்கன்னா அது நல்லா அப்படி ஒட்டி பிடிச்சிருக்கும். நான் உடனே எடுக்கிறனாலே சில டைமில் நான் வீடியோக்காக உடனே எடுக்கிறேன். நீங்கள் செய்துட்டு கொஞ்சம் நேரம் செட் ஆகுறது வரைக்கும் அப்படியே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவரு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். செய்து கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறவே கையில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.